வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸு. பாருங்கள் இது ஒர்க் எப்படி இருக்குன்னு. இது வந்து எப்படி போட்டிருக்கோம்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? எப்பயும் போல் 4 லைன் ஜரி கொடுத்துருக்கோம். ஜரி கொடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு திலகம் ஸ்டோன் வந்து 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து திலகம் ஸ்டோன் வந்து மெஷர் பண்ணி ஒட்டியிருக்கோம். ஒட்டிட்டு அதை சுற்றி வந்து சுகர் பீடால் அவுட்லைன் கொடுத்துட்டு திலகம் ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு அங்கங்கே 5ஆம் நம்பர் பீடு வந்து 2க்கு இடையில வந்து உள்ள கேப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து 5ஆம் நம்பர் பீடு வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் சுகர் பீடு வச்சு ரவுண்ட் கர்வ் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு லைன் 4ஆம் நம்பர் பீடு கொடுத்துருக்கோம். அப்புறம் ஒரு லைன் சுகர் பீடு கொடுத்துட்டு திருப்பி 5ஆம் நம்பர் பீடை வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடால் கர்வ் பண்ணி கொடுத்துருக்கோம். புட்டாஸ் வந்து அங்கங்கே புட்டாஸ் கொடுத்துருக்கோம். இது பார்டரே ரொம்ப பெருசாக இருக்கனால புட்டாஸ் வந்து கம்மியாக தான் போட முடியுது. அதனால் புட்டாஸ் வந்து நாங்கள் கம்மியாக போட்டிருக்கோம். இது வந்து ஃப்ரண்ட்டு பாருங்கள். பேக் எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டும் ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். பார்டர் நல்லா கெட்டி பார்டராக கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இதோட அவுட்லுக் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. வீடியோவை காட்டிலும் நேரில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஓகேங்களா? இது வந்து ஸ்லீவுமே நம்ம வந்து பேக்கில் என்ன பார்டர் டிசைன் கொடுத்தோமோ அதே பார்டர் டிசைன் வந்து ஸ்லீவில் வந்து நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கீழே வந்து ஸ்லீவில் வந்து அதே பார்டர் டிசைனை கொடுத்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு மேலே வந்து செக்குடு மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். செக்குடு போட்டுட்டு செக்குடுக்குள்ளே வந்து செக்குடு ஃபுல்லாக சுகர் பீடு கொடுத்து செக்குடு போட்டுட்டு செக்குடுக்குள்ளே வந்து நான் ஒரு 4ஆம் நம்பர் பீடு ஒரு சுகர் பீடு இந்த மாதிரி வச்சு செக்குடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இதுதான் வந்து அதோட அவுட்லுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப அழகாக இருந்துச்சு, பார்க்க கிராண்டாகவும் இருந்துச்சு. இது வந்து என்கேஜ்மெண்ட் ப்ளவுஸ்னால இந்த மாதிரி போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது மாதிரி உங்களுக்கு வேணுன்னா கஸ்டமைஸ் பண்ணி தரோன்னா எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக போட்டு கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு நாங்கள் போட்டு தருவோம். ஓகேங்களா? எங்களை வேணுன்னா வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வந்து இது தொங்குற மணி கேட்டிருந்ததுனால நாங்கள் கீழே வந்து ஹேங்கிங் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சுகர் பீடும் 4ஆம் நம்பர் பீடு வச்சு இந்த மாதிரி நெருக்கமாக வந்து ஹேங்கிங் கொடுத்துருக்கோம். பாருங்கள் வந்து எப்படி இருக்குன்னு. அடுத்த ஸ்லீவ் வந்து இதே மாதிரியே தான் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இதோட அவுட்லுக் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. கஸ்டமர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது வந்து ஸ்டிச்சிங் வந்து அவங்க பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. போட்டு மட்டும் தர சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து ஒர்க் மட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஒர்க்கோடு சேர்த்து ஒர்க்கும் ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து 4200 வரும். ஓகேவா? பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது இன்னொரு ஸ்லீவு. இதுதான் அதோட அவுட்புட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது மாதிரி வேணால் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் போட்டு தருவோம். அது மாதிரி என்ன ஸ்டிச் பண்ணணுமோ எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேக்ஸி எல்லாமே நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ப்ளவுஸில் வந்து பிரின்சஸ் கட் ப்ளவுஸு 3 டாட் ப்ளவுஸ் எல்லா ப்ளவுஸுமே நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள் இது வந்து பார்டர் வந்து எவ்வளோ கெட்டி பார்டராக கொடுத்துருக்கோன்னு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.